ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 11வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் பிரக்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசு நகதாசூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், இவ்வளவு படித்தவனைப் போல, இவ்வளவு ஒரு பண்டிதனை போல நீ பேசுகிற, இவ்வளவு ஞானம் இருக்கு உனக்கு. ஆனால் இவ்வளவு ஞானம் இருந்தாலும் இப்படி ஒரு படித்தவனைப் போல, ஒரு பண்டிதனை போல பேசினாலும் எதற்காக கவலைப்படக்கூடாதோ, எதற்காக கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லையோ அந்த விஷயத்துக்கெல்லாம் போய் கவலைப்படுறியே அர்ஜுனா. நீ படித்தவனை போல பேசினா மட்டும் போதாது, படித்தவனை போல நடந்துக்கணும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அவர் மேலும் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், இந்த மாதிரி உண்மையாகவே படித்தவர்கள், உண்மையாகவே பண்டிதர்களாக இருப்பவர்கள், நிஜமாகவே ரொம்ப நல்ல அறிவு உடையவர்கள், அறிவாற்றல் உடையவர்கள், உயிரோடு இருப்பவர்களை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள், இறந்து போனவர்களை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அதனால் அப்பேற்பட்ட ஞானிகளில் ஒருவனாக தான் உன்னை நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது தப்பாக இருக்கும் போல இருக்கே என்று நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம். பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 11வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.